ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார், ஆவியானவர் நம்முடனே எப்படி அவர் பேசுவார் என்பதை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேக பேருக்கு இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எப்படி நம்முடனே பேசுவார், அவர் ஆவியாக இருக்கிறாரு, எப்படி நம்முடனே பேசுவார், அவருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவருடைய பாஷை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ குழப்பங்கள் இன்னைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக எப்படி நம்முடனே பேசுகிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த மாதிரி, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு அவர் நம்முடனே பேசுவார், நாம் நிச்சயமாக அவருக்கு செவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, வேதத்திலிருந்து எத்தனையோ காரியங்கள் மூலமாக கர்த்தர் எப்படி மனுஷருடனே நம்முடைய ஜனங்களுடனே பேசுகிறார், இடைப்படுகிறார் என்பதை பார்க்க முடியும். ஆவியானவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது, அவருடைய பாஷை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ விதங்களிலே பார்க்க முடியும். பாருங்க, ஆவியானவர் அநேக நேரங்களிலே சொப்பனங்கள் மூலமாக பேசுவார், கனவு தரிசனங்கள் மூலமாக நம்முடனே அவர் பேசுவார். இன்னும் சில நேரங்களிலே வேத வசனங்களை கொண்டு மற்றவர்கள் மூலமாக நம்முடனே பேசுவார், இல்லைங்களா, நம்ம கேட்டிருக்கோம். இன்னொரு விதத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் மனுஷங்களுடனே நம்முடைய ஜனங்களுடனே சபையுடனே அவர் பேசுவதை நாம் கேட்டு இருக்கிறோம். இன்னும் சில நேரங்களில் மட்டுமே மனுஷனுடைய காதுகள் கேட்க அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அநேக முறை அப்படி பேசுவதே கிடையாது. ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படியாக, வெளிப்படையான நம்முடைய சத்தத்தை போல நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தின் மூலமாக ஆவியானவர் பேசுவது அவ்வளவாக கிடையாதுங்க. அப்படி அவர் அப்படி பேசுவது இல்லை. ஏதோ சில இடங்களில் மட்டும் அப்படி காணப்படுகிறது. ஆனால் பொதுவாக அப்படி பேசுவது கிடையாது. அப்போ எப்படி தாங்க ஆவியானவர் நம்முடனே பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, யோவான் 14:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 14:26 அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருக்கிறார். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் அவர் என்ன பண்ணுவாராமா, சகலவற்றையும் போதித்து, he will teach you everything, அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னா he will remind you அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆமாங்க, ஆவியானவருடைய சத்தம் இப்படிதான் பொதுவாக இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ளாக நம்முடைய ஆவியில அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், தங்கி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு உள் உணர்வு மூலமாக, நமக்கு உள்ளாக அவர் தம்முடைய நினைவுகளை தருவதன் மூலமாக, அவருடைய எண்ணங்களை தருவதன் மூலமாக, இல்லைங்களா, அவர் நம்மை நினைப்பூட்டுவதன் மூலமாக நம்முடனே பேசுவார். ஆமாங்க, அநேக நேரங்களில் மேக்சிமம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே பேசுகிற அந்த முறை, அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, நமக்கு நினைப்பூட்டுவார். வேத சத்தியங்க வசனங்களை என்றோ ஒரு நாள் நாம் படித்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவர் நம்முடனே பேச என்ன செய்வார் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு நாள் படித்த அந்த வசனத்தை இப்பொழுது என்ன பண்ணுவார்னு நினைப்பூட்டுவார். அப்படி நினைப்பூட்டுவதன் மூலமாக நம்முடனே அவர் பேசுகிறார், நம்மை வழிநடத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஆவியானவரை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார், நமக்கு உள்ளே அவர் தருகிற உணர்வின் மூலமாக, உள் உணர்வின் மூலமாக நம்மை நடத்துகிறார், நமக்கு போதிக்கிறார், நம்முடனே பேசுகிறார். இப்படி தங்க எல்லா சூழ்நிலையிலுமே ஆவியானவருடைய வழி, அவருடைய பாஷை, அவருடைய மெத்தட் இப்படித்தான் நமக்கு நினைப்பூட்டுவதன் மூலமாக, வேத வசனங்களை நினைப்பூட்டுவதன் மூலமாக, இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுவதன் மூலமாக, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுவதன் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக, ஞாபகப்படுத்துவதன் மூலமாக, அப்போ சில நேரங்களில் உள் உணர்வின் மூலமாக உள்ளாக பேசுவார். அது நம்மாலே புரிந்து கொள்ள முடியும், நம்மாலே அதை உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, இப்படித்தான் ஆவியானவர் அநேக நேரங்களிலே நம்முடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இடைப்படுகிறார், பேசுகிறார். அதனால நம்ம அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்குள்ள ஆவியானவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பேசுவார். நம்ம ஜெபத்தில் இருந்தோம் அப்படின்னா, உடனே ஒரு ஆழமான ஐக்கியத்தில் இருந்தோம் அப்படின்னா, நமக்குள்ள இருந்து அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தருகிற ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைங்களா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உடனே பேசும்படியாக
நம்ம எதிர்பார்க்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமாம், அந்த உள் உணர்வின் மூலமாக, நினைப்பூட்டுவதன் மூலமாக நமக்குள்ள இருந்து அவர் போதிப்பார், என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தருவார், நமக்கு வழியை அவர் காட்டுவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுடனே பேச இடம் கொடுங்கள்.